இல்ல என்ன வேணும், என்ன வேணும்? பொருளாதாரம் வேணுமா, தண்ணி வேணுமா? ஒரே வரியில கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாரு. தமிழ்நாட்டில் ஆண்டு சராசரி மழை அளவில் குறைந்த மழை பெய்கிற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். இது பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம். ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் மானாவாரி பயிரையே நம்பி வாழக்கூடிய மாவட்டம். வேலை வாய்ப்புள்ள தொழிற்சாலைகளும் இல்லாமல் அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டில் திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் வேலை தேடி செல்லும் நிலை உள்ளது. இங்க குடும்ப பொருளாதாரமாக உள்ளது. இல்ல என்ன வேணும், என்ன வேணும்? பொருளாதாரம் வேணுமா, தண்ணி வேணுமா? இல்ல பொருளாதாரத்தை சொன்னாதான் தண்ணி வேணும். தண்ணி வேணுங்கிறது காரணம் சொல்லலாம். தயவு பண்ணி துணை கேள்வினா கேள்விக்கு வாங்க, கேளுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே வரியில கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாரு. காரண காரியங்களை சொன்னாதான் கிடைக்குங்கிறது. ஒரே வரியில கேட்டா அவங்க இல்லம்பாங்க, நான் இழுத்துக்கிட்டே வந்தா நான் இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பின்தங்கிய மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரமாக இருப்பது காவிரி ஆற்றில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் 100 டிஎம்சி 150 டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்லுகிறது. அப்படி கடலுக்கு வீணாக செல்லும் நீரை நீரேற்று மூலம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குளம் குட்டைகளும் நிரப்பினால் மக்களுக்கு வாழ்வாதார திட்டமாக இருக்கும். இது முதலமைச்சர் அவர்கள் கூட நேரில் பார்த்தார்கள். நாங்கள் கோரிக்கை வைத்தோம், அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆர்ப்பரித்து தண்ணீர் செல்லுகிற கடல்ல போற தண்ணியை மின் நீரேற்றி தருமபுரி மாவட்டத்துக்கு கிடைக்குமான்னு கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் போதும், கேள்வி புரிஞ்சுக்கிட்டாங்க. கேள்வி புரிஞ்சுக்கிட்டு பிளீஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவங்க மாவட்டம் என்ன நிலை இருக்குன்னு ஆரம்பிச்சு ஆதியோடு அந்த மாதிரி சொல்றீங்க. எல்லா மாவட்டம் இருக்காங்க. பதில் அதாவது காவிரி உபரிநீர் குறித்து கேட்டிருக்கிறார். காவிரி நதியின் உபரிநீரை வழங்க கோரும் பெண்ணாகரம் வட்டம் மற்றும் நலம்பள்ளி வட்டம் ஒரு பகுதி ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் காவிரி வடிநிலத்திலும், பாலக்கோடு வட்டம், தருமபுரி வட்டம் மற்றும் நலம்பள்ளி வட்டம் ஒரு பகுதி ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் தென்பெண்ணை ஆற்றின் வடிநிலத்திலும் உள்ளன. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் நிலத்தடி நீரையும் காவிரியின் வெள்ளப்பெருக்கு நீரையும் கொண்டு நீரேற்று முறையில் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. காவிரி உபநீரை உபயோகிப்பது குறித்து கர்நாடக அரசு கொடுத்துள்ள வழக்கு நீதிமன்றத்தில் நிலவியுள்ளது. இவற்றையும் கருத்தில் கொண்டு தேவைக்கு ஏற்ப ஆய்வெடுத்து அரசு பணியாற்றும்.